தவிர ஒரு மனிதன் இரவிலே பாவம் செய்திருப்பான். காலையில் வந்து மனிதர்களிடத்தில் மகிழ்ச்சியாலோ அல்லது கவலையாலோ நான் இப்படி பாவம் செய்தேன், இதை செய்தேன் பாவமாக, இரவிலே இதை செய்தேன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை அவன் வெளிப்படுத்துவான். இவரை இறைவன் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்று இறைத்தூதர் சொன்னார்கள். அவனே அவன் பாவத்தை இறைவன் மறைத்ததை வெளிப்படுத்தினால் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்றால், மனிதர்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தை இறைவன் மறைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால், என் சகோதரனே சகோதரியே, பயந்து கொள். இறைவன் ஒரு மனிதருக்கு ஒரு பாவத்தை மறைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தும் போது, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காமிதியா என்ற குலத்திலிருந்து ஒரு பெண் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், இறைத்தூதர் சபையில் இருக்கிறார்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். இறைத்தூதர் சொன்னார்கள், பெண்ணை என்ன சொல்கிறாய்? நீ பாவ மன்னிப்பை கேள், இறைவன் மன்னிப்பான், மறைப்பான், சாட்சிகள் இல்லை, ஏன் நீனாக வந்து ஒப்புக்கொள்கிறாய்? விலகிச்சல் என்று இறைத்தூதர் அனுப்பிவிடுகிறார்கள். இறைத்தூதரிடத்தில் அந்த பெண் சொன்னார்கள், இறைத்தூதரை ஒரு தோழரை இது போல் அனுப்பினீர்கள், அதுபோல் என்னை அனுப்பலாம் என்று நினைக்காதீர்கள். நான் தண்டனையை பெறுவதற்காக என் குற்றத்தை வெளியே சொல்கிறேன். என் வயிற்றிலே கரு இருக்கிறது, குழந்தை இருக்கிறது. இறைத்தூதர் சொன்னார்கள், நீ செய்த பாவத்திற்கு குழந்தையின் தண்டனையை பெற வேண்டும், முடியாது, நீ குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள். பால்குடி மறந்ததற்கு பிறகு வா. பால்குடி மறந்ததற்கு பிறகு குழந்தைக்கு உணவை கையில் கொண்டு வந்து, இறைத்தூதரை குழந்தை உணவை சாப்பிடுகிறது, நீங்கள் தண்டனையை கொடுங்கள். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும், விபச்சாரம் செய்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்படும் போது அந்த பெண்ணுடைய இரத்தம் ஒரு தோழருடைய கையில் படுகிறது. அந்த தோழர் சீ என்றார்கள், ஒரு விபச்சாரியின் இரத்தம் என்றார்கள். தொழுகை நடத்தினார்கள் பாவ மன்னிப்புக்காக. இறைத்தூதர் அந்த நேரத்தில் உமர் வந்து இறைத்தூதரை பிடித்து சொன்னார்கள், இறைத்தூதரை, ஒரு விபச்சாரிக்கு தொழுகை நடத்துகிறீர்களா? மனிதர்கள் எல்லோரும் அந்த பெண்ணுடைய பாவத்தை பார்த்தார்கள். இறைத்தூதர் பார்த்தார்கள் அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை, சொன்னார்கள்,